வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சூப்பர் மேடம். எப்படி மேடம் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணீங்க? என்ன பாராட்டுறதா நினைப்பா? அவனை அப்படியே ஆஃப் பண்ணி அனுப்ப துப்பு இல்ல? அவன் கேக்குறான்னு என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால 20 லட்சம் ரூபாய் எனக்கு லாஸ். உங்க மேல செம்ம கடுப்புல இருக்கேன் கருணாகரன். மேடம் என் மேல எதுக்கு மேடம் கோவப்படுறீங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்கிட்ட பேசிட்டேன் மேடம். அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் மேடம். வேற வழி இல்லாம தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். எனக்கு மட்டும் அவனுக்கு அவ்வளவு பணத்தை கொடுக்கணும்னு ஆசையா மேடம்? இல்ல அந்த பணத்துல அவன் எனக்கு ஏதாவது பங்கு கொடுக்க போறானா? நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேடம் இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டா கூட அவனால 20 லட்சம் ரூபாய் சேர்க்கவே முடியாது. அவன்லாம் என்கிட்ட டீல் பேசுற மாதிரி ஆயிடுச்சுல்ல? எல்லாம் என் நேரம். சரி விடுங்க மேடம், பிரச்சனை முடிஞ்சா சரி. அப்புறம் எப்ப என் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணத்தை அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். பெரிய அமௌண்டா இருக்கிறதுனால உடனே பேங்க்ல வித்ட்ரா பண்ண முடியாது. பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி தான் பணத்தை எடுத்து கொடுக்கணும். என் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கிற பிரான்ச்ல வேற அவ்வளவு பெரிய அமௌண்ட் உடனே கிடைக்குமான்னு தெரியல. உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு நான் எப்ப கருணாகரன் சொன்னேன்? என்ன மேடம், அப்ப நீங்க என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்ப போறது இல்லையா? இல்ல, நான் ரகு அக்கவுண்ட்டுக்கு நேரா அனுப்ப போறேன். மேடம் வேணாம் மேடம். நீங்க டைரக்டா ரகுவோட அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சா ஒருவேளை நாளைக்கு அவன் மாட்டி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு அவனுக்கு லிங்க் இருக்குன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிரும் மேடம். அதனாலதான் மேடம் சொல்றேன் என் அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புங்கன்னு. அது மட்டும் இல்ல, பிரச்சனையை சரி பண்றதுக்காக நீங்க பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தாலேயே உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்து நீங்க மாட்டிக்க கூடாது இல்லையா மேடம்? அதுக்காக தான் மேடம் சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.